ஹலோ 12th ஸ்வாக்குட்டீஸ். ஒரு வழியாக ரிசல்ட்லாம் வந்துருச்சு. என்னப்பா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் உங்களுக்கு வந்திருக்கா? ஸோ ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை சில பேர் வந்து நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்திருக்குன்னா கவலைப்படாதீங்க. சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமும் வைக்கிறாங்க. அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நான் உடனே சொல்லிடுறேன். சில பேருக்கு மார்க் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் நாளைக்கு போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறாங்கப்பா. ஸோ ஓப்பன் பண்ணிட்டோன்னா அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணி ரீவேல்யூவேஷன் போடுறதா இருந்தால் போடுங்க, இல்லை ரீடோட்டலிங் போடுறதா இருந்தால் போடுங்க. சரிங்களாப்பா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய கோர்சஸ்னுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுப்பா. ஸோ அதை பற்றி உங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து டெய்லி எனக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு வருதோ அதெல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் அதில் ஏதாவது சூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மதிப்பெண் பட்டியல்களை பள்ளிகளில் பதிவிறக்கம் செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கூலில் போயிட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டை நாங்கள் டவுன்லோட் பண்ணி வந்துடுங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொறியியல் படிப்புகள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் எஸ்பெஷலி என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படின்றத வந்து நான் ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன். அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை போய் பார்த்துருங்க பிள்ளைங்களா. நீங்கள் அப்ளை பண்ணிட்ட பிறகு தப்பாக பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. அதனால் முன்னாடியே பி ப்ரிப்பேர்டாக என்னென்ன அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்றத வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா 1 மந்த் கிட்டே டைம் கொடுப்பாங்க. நீங்கள் தப்பாக அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. சரிங்களாப்பா? அதனால் அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்கப்பா. லிங்க் கொடுக்குறேன். ஸோ வந்து பொறியியல் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை வந்து இன்று முதல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா. ஜூன் 6 முதல். என்னென்ன வெப்சைட்னு பாருங்கள். www.teneaonline.org. சரிங்களா? அப்படி இல்லைனா www.dte.government.in என்ற இணையதளங்கள் வாயிலாகவும் நீங்கள் மாவட்டங்களில் உள்ள பொறியியல் சேர்க்கை சேவை மையம் மூலமாகவும் வந்து விண்ணப்பிக்கலாம். பதிவு கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி பிரிவினருக்கு வந்து 500 ரூபாய் சொல்லியிருக்காங்கப்பா. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து 250 ரூபாய் சொல்லியிருக்காங்க. சாரி 250 ரூபாய். ஸோ அதனால் வந்து இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்பட்டால் அப்ளை பண்ணலாம். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் லா படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா, லா ஃபீல்டில் நான் போனோம் அப்படின்னா சட்ட படிப்புகளுக்கு மே 10 முதல் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்ப்பா. சரிங்களா? தமிழகத்தில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் சட்டக்கல்லூரிகளில் சேர மே 10 to 31 தேதி வரை விண்ணப்பிக்கலாம்ப்பா. டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனுடைய வெப்சைட் பார்த்துடலாம். www.tndalu.ac.in சரிங்களா என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் விருப்பமுள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ அதனால் வந்து அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு கீழங்கும் சட்டக்கல்லூரி லா காலேஜஸில் நீங்கள் படிக்க விருப்பப்படுறீங்கன்னா மே 10 to 31 சரிங்களா? இதுக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு கல்லூரிகளில் நாளை முதல் விண்ணப்பம். ஸோ தமிழ்நாடு முழுவதும் இருக்க கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் ஒரு வேளை வந்து யூஜி, பிஜி, ஆர்ட்ஸ், சயின்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கானதுமே ஓப்பன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 2024-25 ஆண்டிற்கான இளநிலை பட்ட படிப்புக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். ஸோ முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை ஃபஸ்ட் இயர்க்கான மாணவர் சேர்க்கை வந்து www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம். சரிங்களாப்பா? இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை வசதி மையம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். சரிங்களாப்பா? ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண வசதி இல்லைனா அரசு கலை அறிவியல் கல்லூரி பிரிவுகள்லேயே வந்து சேர்க்கை வசதி மையம்னு ஒன்று இருக்கும்ப்பா. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதில் வந்து விண்ணப்ப கட்டணம் ஒரு மாணவருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48 ரூபாய். சரிங்களாப்பா? எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாதுப்பா. ஸோ பதிவு கட்டணம் வந்து 2 ரூபாய். எஸ்சி எஸ்டிக்கு பதிவு கட்டணமும் 2 ரூபாய். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து அவ்வளோதான்ப்பா. பதிவு கட்டணம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங்கு, யூபிஐ. ஸோ இது வழியாகவுமே நீங்கள் பண்ணலாம். ஒருவேளை இது எதுவுமே இல்லை அப்படின்னாலுமே பேங்க்கில் போய் கட்டுற மாதிரி கூட சொல்லியிருக்காங்க பாரு. பார்த்த டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் சென்னை 15 சொல்லியிருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போய் அப்ளை பண்ணிடலாம்.
அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பிள்ளைங்களுக்கு சென்னையில் உள்ள லாயலா காலேஜில் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். யூஜி பிஜி நாங்கள் படிக்கணும், விஸ்காம் படிக்கணும், இல்லைனா டிஜிட்டல் ஜேர்னலிசம் படிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி பிள்ளைகளுக்காகவுமே அங்கேயுமே வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்கப்பா. ஸோ யூஜிக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா May 3 ஸ்டார்ட் ஆகுதுப்பா. May 3 ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் போர்ட்டல் எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா May 17 க்ளோஸ் ஆகுதுப்பா. ஸோ ஒருவேளை நீங்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க ஆசைப்படுறீங்க, மீடியா லைனில் படிக்க ஆசைப்படுறீங்க, இல்லை பிபிஎம் படிக்க ஆசைப்படுறீங்க, 3D அனிமேஷன், டிஜிட்டல் ஜேர்னலிசம் படிக்க ஆசைப்படுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே இன்டர்வியூ இருக்குப்பா. இந்த சென்ஸ் அதாவது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கும்ப்பா. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே May 18 நடக்குது. சரிங்களாப்பா. மித்த எல்லாருக்குமே யூஜி படிக்கிற எல்லாருக்குமே வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை அப்ளை பண்ணால் போதும். அதில் வந்து அவங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்கப்பா. த்ரீ டைப் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் விடுவாங்க. ஸோ வந்து நீங்கள் ஒருவேளை விஸ்காம் இந்த கேட்டகரி லாஸ்ட் கேட்டகரியில் படிக்க ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம் மாதிரி வைப்பாங்க. சரிங்களா. அது வந்து May 18. அட் த சேம் டைம் ஒருவேளை நீங்கள் பிஜி லாயலாவில் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து May 8 ஓப்பன் ஆகுதுப்பா. ஸோ அதனுடைய க்ளோசிங் டேட்டு May 31. பிஜிக்கு கம்பல்சரி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்ப்பா. அவங்களுக்கு வந்து June 8 வந்து வைக்கிறாங்க. சரிங்களா. ஸோ இது வந்து லாயலா காலேஜ் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் தான். சரிங்களாப்பா. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ டெய்லி நிறைய அப்ளிகேஷன்ஸ் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நான் உடனுக்குடனே தகவல் வந்ததும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் எல்லாத்துக்குமே உதவும். சரிங்களா. அண்ட் என்னென்ன ஆவணங்கள் தேவைன்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். முதல்ல அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களாப்பா. ஆல் த வெரி பெஸ்ட்.